வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த ஏப்ரல் 2026 மாதத்தில் சிம்மம் ராசியின் நட்சத்திரங்கள் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றல்களையும் கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கும் மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் இந்த பகுப்பாய்வில் ஆராய்வோம். பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் அணுகுமுறையின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை முன்வைக்கிறோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் அம்சங்களைப் பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், பூரம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதமும் இடம்பெறுகின்றன. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதம் உள்ளார்ந்த உறுதியையும் மனத்தெளிவையும் தெளிவாக உணரக்கூடும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவுகள் மற்றும் உரையாடல்களில் நிதானத்தை பேணுவது நல்ல பலனை தரும். உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் தொழில் அல்லது வாழ்க்கை நோக்கில் புதிய திசை திறக்கப்படுவது போன்ற அனுபவத்தை உணரக்கூடும். தொழில்துறையில் சுக்கிர பகவான் தரும் மாற்றம் நம்பிக்கையை உயர்த்தும். இதனால் புதிய பொறுப்புகள் உருவாகலாம். குரு பகவான் தரும் ஆதரவு குழு பணிகளில் முன்னேற்றத்தை தரும். எனினும் 8ஆம் வீட்டில் இருக்கும் செவ்வாய் மற்றும் சனி பகவான்கள் முடிவெடுப்பில் எச்சரிக்கையை வேண்டுகின்றனர். பணவரவில் நிலைத்தன்மை காணப்படும், ஆனால் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. மாதத்தின் தொடக்கத்தில் சூரிய பகவான் 8ஆம் வீட்டில் இருப்பதால் உடல் சோர்வு அதிகரிக்கும். அதேபோல் செவ்வாய் மற்றும் சனி பகவான்கள் ஒரே இடத்தில் இருப்பதால் நரம்பு அழுத்தம், தூக்கக் குறைவு போன்ற அனுபவங்கள் தோன்றலாம். இதனால் தினசரி நடைப்பயிற்சி, மெதுவான மூச்சுப் பயிற்சி மற்றும் போதிய நீர்ச்சத்தை பேணுவது நல்லது. 15 முதல் சூரிய பகவான் 9ஆம் வீட்டில் செல்வதால் மன உறுதி மேம்படும். கேது பகவான் முதல் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் உள்ளார்ந்த அமைதி தேவைப்படும் நாட்கள் வரும். ராகு பகவான் 7ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் உரையாடல்களில் நிதானம் தேவைப்படும். இதனால் துணைவருடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். எனினும் சுக்கிர பகவான் 9ஆம் வீட்டில் இருப்பதால் புரிதல் மெதுவாக மேம்படும். குடும்ப சூழலில் முதியோரின் ஆலோசனைகள் பயனளிக்கும். பூரம் மற்றும் உத்திரம் பிறந்தவர்கள் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிப்பதை உணரலாம். மகம் பிறந்தவர்கள் உறவுகளில் ஆதரவு பெறுவார்கள். குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருப்பதால் சமூக வட்டம் விரிவடையும். இதனால் புதிய வாய்ப்புகள், புதிய கூட்டாண்மைகள் உருவாகும். தொழில்துறையில் சுக்கிர பகவான் தரும் மாற்றம் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும். அதே சமயம் 8ஆம் வீட்டில் இருக்கும் சனி பகவான் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் என்பதை நினைவூட்டுவார். மாத இறுதியில் பயண எண்ணங்கள் உருவாகலாம். இந்த மாதம் கேது பகவான் முதல் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் உள்ளார்ந்த அமைதியை தேடும் உணர்வு அதிகரிக்கும். இதனால் தியானம், மெதுவான மூச்சுப் பயிற்சி, நன்றியுணர்வு போன்ற எளிய ஆன்மீக முறைகள் மனதை நிலைநிறுத்தும். சூரிய பகவான் மாதத்தின் 2ஆம் பாதியில் 9ஆம் வீட்டில் செல்வதால் தெய்வீக நம்பிக்கை வலுப்படும். அதேபோல் குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருப்பதால் நல்லாசிரியர்கள், நல்ல நண்பர்கள் மூலம் வழிகாட்டுதல் கிடைக்கும். தினசரி பிரார்த்தனை மனதை தெளிவாக்கும். இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாற்றங்களும் சோதனைகளும் இணைந்த காலம். 8ஆம் வீட்டில் இருக்கும் செவ்வாய் மற்றும் சனி பகவான்கள் பொறுமையை கற்றுக் கொடுப்பார்கள். அதே சமயம் குரு மற்றும் சுக்கிர பகவான்கள் புதிய வாய்ப்புகளை திறப்பார்கள். உறவுகளில் நிதானம் தேவைப்படும், ஆனால் புரிதல் மெதுவாக வளரும். உடல் நலத்தில் கவனம் அவசியம். ஆன்மீக பயிற்சிகள் மன அமைதியை தரும். கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி.
அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.